கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி ஆவின் ஒன்றியத்தின் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் அமெரிக்காவில் இருந்து பால் கொள்முதல் செய்ய அனுமதி அளித்த மத்திய அரசின் போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராமகொண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில ஆலோசகர் கண்ணையா, பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் சண்முகம், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொது செயலாளர் அனுமந்தராசு, கிழக்கு மாவட்ட தலைவர் வரதராஜ், மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கண்ணப்பன், மாரியப்பன், கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலம் போல் பால் உற்பத்தி மானியமாக லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 6 வழங்க வேண்டும். மாட்டு தீவனங்களில் விலை உயர்வினை கருத்தில் கொண்டு லிட்டருக்கு கூடுதலாக ரூபாய் 15 உயர்த்தி வழங்கிட வேண்டும். மாடுகளுக்கு இலவச காப்பீட்டு திட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும். ஆவின் கூட்டுறவு ஒன்றியத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு தொடக்க சங்க பணியாளர்களையே கொண்டு நியமனம் செய்யப்பட வேண்டும். அமெரிக்காவில் இருந்து பால் இறக்குமதியை தடை செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் ராமகொண்டர், தமிழக அரசு ஆவின் தொடக்க சங்க பால் உற்பத்தியாளர்களின் பணி ஓய்வுக்கு பிறகு ரூபாய் 1000 வழங்குவதை தமிழக விவசாயிகள் சங்கம் பாராட்டுகிறது. அதேபோல ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் பால் மற்றும் வேளாண்மை பொருட்களுக்கு வரி இல்லாமல் இறக்குமதி செய்வதினால் ஒட்டுமொத்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழித்துவிடும். ஆகையால் மத்திய அரசு உடனடியாக அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். இல்லையேல் ஒருபோதும் அமெரிக்கா பாலை இந்தியாவுக்கு இறக்குமதியை அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டனர். அப்போது தமிழக விவசாயிகள் சங்கத்தினை சேர்ந்த ராஜா, சீனிவாசன், பாலாஜி, சக்திவேல், செல்வராகசு, முருகேசன், வெங்கடேசன், முருகன், முனுசாமி, சண்முகம், சத்தியமூர்த்தி, தேவன், திம்மராயன், சின்னசாமி, முனுசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவினுடைய போடுகின்ற ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்திய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். மாறாக உலகத்திலே 160க்கும் மேற்பட்ட நாடுகளிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து உணவுப் பொருளையும் பால் பொருளையும் ஏற்றுமதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த விவசாயிகளை காப்பாற்ற முடியாது. இந்திய விவசாயம் அழிந்துவிடும். தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் உள்ள பணியாளர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 1000 ரூபாய் என்று அறிவித்ததை வரவேற்கின்றோம். காரணம், இதுவரைக்கும் பல அரசுகளுக்கு கோரிக்கை வைத்தோம். இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். இப்போதுள்ள தமிழக அரசு இதன் மீது ஒரு கவனத்தை செலுத்தி ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கலாம் என்று அறிவித்துள்ளதை ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களும் வரவேற்கின்றோம். ஆனால் அதிலே ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பால் உற்பத்தியாளருடைய பால் பணத்திலிருந்து பிடித்துதான் இந்த 1000 ரூபாய் கொடுப்பதாக தெரிகிறது. இதை அரசு பணமாக வழங்க வேண்டும். அதே நேரத்தில் 1000 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட வர்றதில்லை. ஆகவே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வர்ற மாதிரி மாதம் 3000 ரூபாய் என்று அறிவிங்கள். அரசு பணத்திலே எங்களுக்கு வழங்குங்கள் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது அண்டை மாநிலங்களிலே ஒரு லிட்டருக்கு 6 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசு 3 ரூபாய் உற்பத்தி மானியம் ஒரு லிட்டருக்கு வழங்குகிறது. போதுமானதாக அல்ல. ஆகவே அதை 6 ரூபாயாக உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். பாலுக்கு உண்டான விலை கட்டுப்படியாகவில்லை. பெரும்பாலானவர்கள் மாடுகளை விட்டுட்டு மாற்றுத் தொழிலுக்கு போகிறார்கள். இதனால் தான் தமிழகத்திலே 5 லட்சம் லிட்டர் பால் ஆவினுக்கு வருவது குறைந்துள்ளது. ஆகவே மீண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் பால் விலையை லிட்டருக்கு இப்போது இருப்பதை விட 15 ரூபாய் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அரசு உடனடியாக என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ISI ஃபார்முலாவுக்கு மாற்ற வேண்டும் என்று இதன் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.